எபிசோட் 38. கீர்த்தி, சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வைமா. பாவம் பசங்க பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இது இருக்கணும். எல்லாம் எடுத்து வை அப்படின்னு அம்மா சொல்ல, அம்மா ஒரு நாளாச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு தந்திருக்கியா நீ? தம்பிக்கான உடனே எல்லாம் தடல் புடலாம் ரெடி ஆகிடும் அப்படின்னு கீர்த்தி சொன்னாங்க. உடனே ஆமாம் ஆமாம், ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லைல்ல, அதனால் நீ பேசுவ. போடி போய் எடுத்து வை. பாவம் பிள்ளைங்க ரொம்ப பசியாக வருவாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா, இவ்வளோ டென்ஷன் எல்லாம் ஆக வேண்டாம். எப்படியோ அந்த 5 குரங்கும் வெளியிலேருந்து தான் சாப்பிட்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, கண்டிப்பாக அவன் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவான். சரி, எல்லாம் எடுத்து வை. உனக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா விடிஞ்சிரும் போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க. ஆனால் இங்கே நாங்கள் 5 பேரும் பயங்கரமாக மாறி மாறி அடிச்சுக்கிட்டோம். பயங்கரமான சண்டை. நான் அவனை ரொம்பவே அடித்தேன். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே பாவம் அவனுக்கு தெரில. ஆனால் இங்கே ரொம்ப சீரியஸாக நாங்கள் சண்டை போட்டோம். இது வரைக்கும் இப்படி சண்டை போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சீரியஸாக சண்டை போட்டது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் ஏன் அவனை அடித்தேன்னு ஆக்சுவலி எனக்கே தெரியல. அந்த நேரம் நிறைய பேர் அங்கே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் அடித்து அவன் வாய் மூக்கிலலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சுது. ஆனாலும் நான் பயங்கரமாக அடித்தேன். என் கோபம் தீர தீர நான் அடித்தேன். அதுக்கப்புறமா மற்றவங்க என்னை பிடிச்சிட்டாங்க. இல்லை, நான் அவனை அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன். அவ்வளோ கோவத்தில் நான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். 5 பேரையும் பிடிச்சிட்டாங்க சண்டை போட்டதுனால. ஆனாலும் போலீஸ் நல்லவராக இருந்ததுனால ஒரு வார்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் அடித்து பாவம் அவனுக்கு தான் ரொம்ப அடிபட்டுச்சு. எனக்கும் அடிபட்டுச்சு. ஆனால் ஒரு வார்த்தை கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லாமலே அடித்தேன். கடைசியாக இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து போக அவங்க 3 பேரும் அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 5 பேரும் பேசாமல் வீடு வந்து சேர்ந்தோம். விஷ்ணு அப்புறம் கணேஷ் அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. பாரதி என் கூட வீட்டுக்கு வந்தான். நாங்கள் ரொம்பவே சோகமாக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டியாடா? ஏன் இவ்வளோ நேரம்? 3 பேர் எங்கே போனீங்க? ஆமாம், அவங்க எங்கே அப்படின்னு அம்மா கேட்டாங்க. நான் கோபமாக எதுவுமே பேசாமல் உள்ளே போனேன். என்னடா ஆச்சு? ஏன் இவன் இவ்வளோ கோபமாக இருக்கான்? நீ ஒரு மாதிரியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஏண்டா சண்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, சின்ன சண்டை தான் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே, டேய் சும்மாலாம் விளையாடாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்களாவது சண்டை போடுறதாவது, மூஞ்சியை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க 3 பேரும் வந்தாங்க. அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. டேய் கெவினு, என்னடா இது, என்னாச்சு அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக கேட்டு பதறி போனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் டயர்டாக இருப்பான், வேறு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போனாங்க. அம்மாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. போகும்போது சந்தோஷமாக தானே 5 பேரும் போனாங்க, வரும்போது ஏன் இப்படி வந்திருக்கானுங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம கூடயே ஒருத்தன் விளையாடி சிரித்து நம்பிக்கையாக இருந்த ஒருத்தன் திடீர்னு நம்ம கூட இல்லை, நம்மளை கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான், இல்லை அவன் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு வலி வரும்ல, அது ஒரு மரண வலின்னு சொல்லலாம். அதுதான் இப்போ எனக்கும் கெவினுக்கும் வந்துச்சு. என்ன தான் நாங்கள் 5 பேராக இருந்தாலும் எங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே தனியாக இருந்தது. இப்போது அது இல்லை. என்னால் கண்ணீர் அடக்க முடியலை. எப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம அப்படின்னு யோசித்தேன். ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் நாங்கள் 5 பேரும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருந்தது. இப்போது அது இல்லாமலே போயிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சொல்ல முடியாத வேதனை எனக்குள்ளே இருந்தது. கீர்த்தனா அவங்க 5 பேரையும் நம்ம பிரிச்சிட்டோம். இனி சுலபமாக நம்ம கிருஷ்ணாவை பிடிச்சிடலாம். அதாவது அவனோட பியூர் சோல் இனிமேல் நமக்கு தான். அப்போ ஒருத்தவங்க, இங்கே பாரு, இது ஒரு மந்திர தண்ணி, இதை நீ கிருஷ்ணாவுக்கு சாப்பிட தரணும், அப்போ தான் எடுப்பதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். கவலைப்படாத, இந்த வேலையை நீ சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஏன்னா இது ரொம்ப ஈஸின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம். கொஞ்சம் டைம்லயே நான் இத முடிச்சுருவேன். கிருஷ்ணா, நீ செத்தடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா. மறுபுறம், என்னங்க என்னங்க நடக்குதுங்க? நீங்க தான் அண்ணாவ அடிச்சிட்டீங்களா? ஏங்க இப்படி போட்டு அடிச்சீங்க? என்னங்க பிரச்சனை? அப்படின்னு கேட்டா ராதா. இங்க பாரு ராதா, என்ன டென்ஷன் ஆக்காத. நான் ஆல்ரெடி செம கடுப்புல இருக்கேன். மரியாதையா போயிடு அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட ராதாவுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நான் எப்பவுமே அவளை இப்படி பேசினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனாலும் அவ இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் எப் அப்படின்னு யோசிச்சா ராதா. எங்க தியா பாப்பா? மாமா, மாமாவுக்கு என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டா. உன் அப்பந்தாண்டா அடிச்சான். நாய் பேய் போல அடிச்சிருக்கான், பேய் அப்படின்னு கோபமா சொன்னான் விஷ்ணு. டேய், நீ என்ன பைத்தியமா? குழந்தைகிட்ட என்னடா சொல்ற? இங்க பாரு பாப்பா, அதெல்லாம் இல்லை. அவன் தெரியாம கீழே விழுந்துட்டான், அதில் அடிபட்டுருச்சு அப்படின்னு விஷ்ணு முறைச்சிக்கிட்டே சொன்னான் கணேஷ். ஏன் மாமா இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க? உனக்கு கீழே பார்த்து நடக்க தெரியாதா? அறிவில்ல அப்படின்னு தியா கேட்டா. கெவின் தியாவை கூப்பிட்ட. அவகிட்ட போய், வலிக்குதா மாமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் கெவினால அழுகிய நிப்பாட்ட முடியல. அவளை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில் நான் பால்கனியில் அப்படியே நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் அம்மா பாரதியை கூப்பிட்டுட்டு தனியாக போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சாங்க. அவன் நடந்தது எல்லாம் சொல்ல, அம்மா அவனுக்கு யாருமே இல்லைம்மா, பாவம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி வாழ்கிறான். அவன் கிருஷ்ணா இருந்த சந்தோஷத்தில் தான் வாழ்ந்துட்டே இருந்தான். இப்போ கிருஷ்ணாவும் சண்டை போட்டதுனால அவன் இன்னுமே பயங்கரமாக நொந்து போயிட்டான். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னான். சரி பாரதி, நீ கெவினை பார்த்துக்கோ. நான் கிருஷ்ணா கிட்ட பேசுகிறேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. குட்டி பசங்க அங்கேயும் இங்கேயும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே தியா கெவின் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்தா. அவன் கையில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருந்ததையும் பார்த்தா. தொடரும்.